தம்பி, பால் குடிமா. சரி சரி, அப்பா நீ பாலை குடிச்சோடனே அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன், சரியா? என் செல்லம், அப்பா சொன்னா கேட்டுப்பான். இந்தம்மா, பால் குடிமா. சரி சரி, போலாம் போலாம், அம்மா கிட்ட போலாம். நீ பாலை மட்டும் குடி, அப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். பாலை குடியா? எம்பிட்டு நேரம் தான் பசியா கிடப்ப? நீ பாலை குடி, அப்பா உன்னை அம்மா கிட்ட கூட்டிட்டு போவாங்க. என்னம்மா செய்ய? காலையில இருந்து நானும் இவன்கிட்ட போராடி பார்த்துட்டேன். பாலும் குடிக்க மாட்டேங்கிறான், எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். அம்மா அம்மான்னு மட்டும் சொல்லிக்கிட்டே கிடக்கான். இப்ப நான் என்ன செய்ய? உன் அம்மா ஒரு கொலகாரின்னு இவன்கிட்ட நான் சொல்ல முடியுமா? சொன்னாதான் புரியுமா? இவனோட அம்மாவை போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்குன்னு இவன்கிட்ட நான் எப்படி சொல்ல? இவனோட அம்மா ஒரு உயிரையே கொல்ல துணிஞ்ச ராட்சசின்னு இவன்கிட்ட நான் எப்படிமா சொல்லுவேன்? என்னாச்சு பெரியம்மா? காலையில இருந்து பாலை குடிக்க மாட்டேங்கிறான், எதையும் சாப்பிட மாட்டேங்கிறான். இப்படிதான் அழுதுகிட்டே கிடக்காண்டி. என்ன செய்யனே தெரியல. விளையாட்டு காட்டணும்னு இப்படிதான் அழுதுட்டு கிடக்கான். அம்மா அம்மான்னு மட்டும்தான் சொல்லிட்டு கிடக்கான். சரி பெரியம்மா, நான் பால் கொடுத்து பார்க்குறேன். சரிக்கா. மகிழன்மா, எதுக்கு அழுகுறீங்க? சமத்து பசங்கள்லாம் யாராச்சும் அழுவாங்களா? என் மகிழன் குட்டி சமத்து பையனாச்சே, அழுகவே மாட்டானே. மகிழன் குட்டி இப்ப பால் குடிச்சா அத்தை அவனை டாட்டா கூட்டிட்டு போவேன். இனியா மகிழா, நம்ம டாட்டா போவோமா? அதுவும் பைக்ல போவோம், சரியா? சரி சரி, பார்க்கலாம். சரி. சிரிச்சிட்டீங்களா? அட தங்கமே. இப்போ பால் வேகமா குடிப்பீங்களா? அப்புறம் அத்தவணைய டாட்டா கூட்டிட்டு போவேனா, அதுவும் சரிங்களா? அழகா சிரிக்கிறானே. சரி சரி, பால் குடிங்க. இவ்வளோ நேரம் போராடிக்கிட்டு இருந்தோமே, அத்தைக்காரி வந்ததும் சிரிப்பை பத்தியா உன் மகனுக்கு? ஆமாமா, அவன் எப்படியோ பாலை குடிச்சா சரி. கவலைப்படாதயா, எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாகுமா? எதுவும் சரியாகாது. நான் அந்த ராட்சசி கூட இத்தனை நாள் குடும்பம் நடத்தணும்னு நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவ பண்ண தப்புக்கு மகா மேல பழிய போட்டு மகாவை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு காரணம் நான் தான். மகாவை ஜெயிலுக்கு அனுப்பினதுக்கு காரணம் நான் தான். இப்போ சண்முகண்ணே மகாவை பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமும் நான் தானம்மா. இப்ப இதெல்லாம் நான் எப்படிம்மா சரி செய்ய போறேன்? என் மகன் அம்மா அம்மான்னு கேக்குறான், அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? இதெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்குமா. இன்பா, பயப்படாத இன்பா, எல்லாம் சரியாயிடும். இத்தனை நாள் நம்மளை சுத்தி இவ்வளோ கெட்ட விஷயம் நடந்திருக்கு. ஆனா இது நாள் வரைக்கும் அந்த உண்மை எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இப்பதான் நம்மளுக்கு உண்மை எது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சிருச்சுல. இனிமே பயப்படாத, நம்மளுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. மகாவும் சண்முகமும் சீக்கிரமா சேர்ந்துருவாங்க. சண்முகம் வீட்டை விட்டு துரத்துனதை நினைச்சு மகா வருத்தப்படுறா, அவ்வளவுதானே தவிர அவன் மேல எப்பவுமே அவளுக்கு கோவம் வராது, வெறுப்பும் வராது. கூடிய சீக்கிரம் மகா நம்ம வீட்டுக்கு வந்துருவா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்மா. நான் தான் இதை சரி செய்யணும். மகா காலில் விழுந்தாச்சும் மகாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேம்மா. என்னால அண்ணன் அவளை பிரிஞ்சிருக்க வேண்டாம். என் வாழ்க்கை தான் நாசமா போச்சு. என் அண்ணன் வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டும். நான் இப்பவே போய் மகா காலில் விழுந்து நம்ம வீட்டுக்கு வா மகான்னு கூப்பிடுறேன். இந்த இடம் நல்லா தெய்வீக பூர்வமா இருக்கு வருமா. இங்கெல்லாம் உட்காந்து யோகாசனம் பண்ணா ரொம்ப அமைதியா இருக்கும் போலயே. ஹாஞ்சி, காலையிலே நிறைய பேர் வந்து இங்க உட்காந்து யோகா பண்ணும். இந்த ஏரியோட சத்தத்தோட அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த நமோ காத் ராத்திரி டைம்ல ரொம்ப பிரசித்தியானது. அந்த டைம்ல மக்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. சிவன் பாட்டெல்லாம் போடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் ஜி. அப்படியே வருமா? இந்த ஊர்ல இது வழக்கமா கொண்டாடுறாங்களோ? ஆமா ஜி, வாரணாசியில ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த நமோ காத்.
இந்த நமோஹாத் ஈஸ்வரனுக்கே நம்ம நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கும் ஜி. அதுக்காக தான் இதுக்கு நமோஹாத்னு பேர் வச்சிருக்காங்க ஜி. ஓ, நல்ல வேலை. நான் இதெல்லாம் பார்க்காம ஊருக்கு போயிருந்திருப்பேன். ரொம்ப நன்றி வர்மா, இந்த இடத்தெல்லாம் எனக்கு சுத்தி காமிச்சதுக்கு. இருக்கட்டும் ஜி, ஊர்ல ஒரு இடம் விடாம சுத்தி காட்டுறதுதான் இந்த கைடோட பொறுப்பு. அத நான் பண்ணுச்சு. ஆமா ஜி, நீங்க என்கிட்ட உங்க ஃபேமிலி போட்டோ காட்டும்போது உங்க பசங்க 4 பேர் தான் இருந்தாங்க. ஆனா நீங்க பகவான் கிட்ட வேண்டும் போது 5 பிள்ளைங்க நல்லா இருக்கணும், 5 பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுது. அப்ப ஏன் உங்க 5வது பிள்ளை மட்டும் உங்க ஃபேமிலி போட்டோல இல்ல? சொல்லுங்க ஜி. ராமசாமி ஜி, எதுக்கு ஜி அழுகுறீங்க? நான் ஏதோ தப்பா கேட்டுட்டேனா ஜி? முझे माफ करो जी. இல்லப்பா, நீ எதுவும் தப்பாலாம் கேட்கல. நீ சரியா தான் கேட்டிருக்க. ஆனா உனக்கு சொல்றதுக்கு தான் என்கிட்ட பதில் இல்ல. என்ன ஜி, என்னாச்சு? இதோ பாருங்க ஜி, உங்களை பார்த்தாவே நல்லாவே தெரியுது. உங்க மனசுக்குள்ள நிறைய குழப்பம் இருக்குது. அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுங்க ஜி. அப்பதான் நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆகும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க ஜி. அச்சா, எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்ல. டிகே சாப், நான் உங்களை கம்பல் பண்ணல. ஆனா எதையும் நினைச்சும் அழுகாதீங்க. இந்த காஷி விஸ்வநாத் கோயிலுக்கு வந்துட்டீங்கல்ல, உங்க பிரச்சனை எல்லாம் பறந்து போயிடும். என்ன நம்புங்க ஜி. உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் அந்த விஸ்வநாத் சாமி சரி பண்ணிடுவாரு. கவலைப்படாதீங்க ஜி. நன்றிப்பா வர்மா, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி, நம்ம ரூமுக்கு போவோமா? நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். தேவையான துணியெல்லாம் எடுத்து வைக்கணும். சரி ஜி, வாங்க போலாம். ம், பாவம், மனசுல ஏதோ ஒண்ணு இருக்குதோ, அது அவர் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஹே பகவான், அவருக்கு என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து வைப்பா. நான் இப்ப அந்த ராமசாமி ஐயாவை எங்கன்னு தேடுறது? அவர்கிட்ட அவர் மகனை பத்தி சொல்லணும். அவரை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லணும். ஆனா இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இவ்வளோ பெரிய ஊர்ல நான் அவரை எங்கன்னு கண்டுபிடிப்பேன்? மறுபடியும் அவரை பார்த்தேன்னா எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். ஏய் ஜிங்கி, என்ன மாமா? ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமா மாமா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாள் நீங்க இங்கேயும் நான் அங்கேயுமா இருந்து எவ்வளோ போராட்டமா இருந்துச்சு. உங்களை ஒரு நாள் பார்க்கலனாலும் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா மாமா? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஜிம்கி. இனிமே நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ம், ஆமா மாமா. அது மட்டும் இல்ல, அம்மாக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குல்ல. என்ன சர்ப்ரைஸ் மாமா? மக்கு, நீ மாசமா இருக்க விஷயம் அம்மாக்கு தெரியாதுல. ஆமா மாமா, இன்னைக்கு சொல்ல போறீங்களா? ஆமாட்டி, அம்மா பூசணிக்காய் எடுத்து சுத்தி போட போறாங்க. அவங்க சுத்தி போடும் போது நான் சொல்லிடுவேன் உங்க மருமக மாசமா இருக்கான்னு. அவங்க பேரனுக்கும் சேர்த்து சுத்தி போடட்டும். ம், சரிங்க மாமா. சரி சரி, அத்தை வந்துட்டாக. ம். 2 பேரும் நல்லா சேர்ந்து நில்லுங்க. ம், சரிம்மா. ம். சரி சரி, 2 பேரும் திரும்பி பார்க்காம உள்ள போங்க. அவங்க 2 பேத்தையும் சுத்திட்டு இந்த பூசணிக்காவை முச்சந்தில உடைச்சிட்டு வரேன். ம், சரிம்மா. திரும்பி பார்க்காம போகணும். ம், சரிங்க அத்தை. போங்க. என்னடா உன் பொண்டாட்டி தூக்கிட்ட? காரணம் இருக்குமா, நீங்க சுத்தி போட்டு முடிச்சோன்னு சொல்றேன். ம், சரியா. நல்லபடியா சுத்தி போட்டாச்சு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களோட வாழ்க்கையை நல்லபடியா வாழ ஆரம்பிங்க. சரி சரி, 2 பேர் உள்ள போங்க. அம்மா, 2 பேர் கிடையாது, 3 பேரு. 3 பேரா? நீங்க 2 பேர் தானே இங்க இருக்கீங்க. அவங்க மருமக வயித்துல இந்த வீட்டு வாரிசு வளருது. அவனை சேர்த்துதான் சொல்றேன். என்னடா சொல்ற? நெசமாடா சொல்றியா?
ஆமாமா, நீங்க பாட்டியாக போறீங்க மறுபடியும். கௌரிமா, இது எப்பத்துல இருந்து அத்தைக்கிட்ட சொல்லவே இல்லை? அவங்க தான் இப்போதைக்கு சொல்லாதன்னு சொன்னாங்க, அதான் சொல்லலை, மன்னிச்சுக்கோங்க அத்தை. டேய், எதுக்குடா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்? அம்மா, உங்களுக்கே தெரியும் நம்மளை சுத்தி எம்பிட்டு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்குன்னு. இன்னும் பிரச்சனை முடியலன்னு தான் சொல்லணும். அதனாலதான் இவ மாசமா இருக்க விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேம்மா. அம்மா கிட்ட சொல்லிருக்கேனையா? இல்லம்மா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தோம். தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்கம்மா. சரியா, நீ செஞ்சதும் சரிதான். ஏன்னா நம்மளை சுத்தி அப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனாலதான் நீ இப்படி முடிவு எடுத்திருக்க. அம்மாக்கு புரியுதியா? ஆமாம்மா, அதனாலதான் சொல்லல. சரியா, பரவாயில்ல, போ வீட்டுக்குள்ள போ. அம்மா போய் இந்த பூசணிக்காவை முச்சந்தில உடைச்சிட்டு வந்துடுறேன். வேறவே என் மருமகளுக்கு பிடிச்சதா இன்னைக்கு செஞ்சு கொடுக்க போறேன். சரிம்மா. என்ன ஜிமிக்கி, உள்ள போலாமா? போலாமே. ஒரு வழியா வந்தாச்சு. ஆமா. இனிமே அர்ஜுன் கௌரிய யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. என்ன கௌரி? ஆமா மாமா. சரி, கீழே இறக்கி விடுங்க. எதுக்கட்டி? தூக்கி இருக்குது நானு, உனக்கு கை வலிக்குதா என்ன? இறக்கி விடுங்க மாமா. சரி. ஏய், பாத்து பாத்து. சரி மாமா, அதான் நான் கீழே விழாம நீங்க பிடிச்சிட்டீங்களே, பிறவு என்ன? என்னை எல்லாத்துலேயும் பாதுகாக்கிறதுக்கு நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன மாமா கவலை? அப்படியா? அப்படிதான் மாமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஜிமிக்கி.